சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேர்மறையான கண்ணோட்டத்துடன் தேர்வு முடிவுகளை அணுக வேண்டும் என்று மாணவர்கள் பெற்றோர்களுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் 88.12% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வில் விழுப்புரம் மாவட்டத்தில் 95.11% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வு எழுதிய சிறை கைதிகளில் 130 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வியாழக்கிழமை வெளியிட்டார். இந்த ஆண்டும் மாணவிகள் முதலிடம் பிடித்தனர். மாணவிகள் 96.70%, மாணவர்கள் 93.16% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பழுது பார்க்கும் பணி காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த கிருஷ்ணா நீர் விநியோகம் வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குள் ஆந்திர பிரதேசத்திலிருந்து சென்னைக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. +2 பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி முடிவடைந்தது. தேர்வை 8,21,057 மாணவ மாணவிகள் எழுதினர். இந்நிலையில் +2 பொதுத் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் 91.94% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வில் கணினி அறிவியலில் அதிகபட்சமாக 9,536 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இங்கு 7 கோடிக்கும் மேற்பட்ட முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. அவற்றின் மூலம் தினசரி சுமார் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நிலையில் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை உயர்வாகிவிட்டது. தருமபுரி மாவட்டம் பொம்மி வடந்தையூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அக்பர், வயது 27, தஸ்லீம் பானு தம்பதியர்கள். இவர்கள் ஆத்திஃப் என்ற ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் தஸ்லீம் பானு மஞ்சவாடியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தஸ்லீம் பானுவை பெரியவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். இதையடுத்து அக்பர் பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து தனது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது தஸ்லீம் பானு தூக்கில் தொங்கிய நிலையிலும் குழந்தை இரத்த காயங்களுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்பர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்டத்தில் முடிவுற்ற பல்வேறு பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருச்சி செல்கிறார். தேர்வு முடிவு எதுவானாலும் அதுவே முடிவல்ல என்று மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். +2 தேர்வு முடிவுகள் குறித்து இது மாணவர்களுக்கான மதிப்பீடு கிடையாது என்றும் தேர்வுக்கான மதிப்பீடு என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுரை வழங்கியுள்ளார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆளுமை மிக்க நாற்காலி காத்துக் கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் தளவலை பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை ராமாபுரத்தில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது கைலாஷ் என்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மொட்டை மாடியில் இரும்பு கம்பியை வைத்து விளையாடிய போது மின்கம்பத்தில் பட்டு மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக 746 சிஎன்ஜி பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. சிஎன்ஜி பேருந்துகளை பயன்படுத்துவதால் மாதத்துக்கு ஒரு பேருந்துக்கு ரூபாய் 75,000 மிச்சமாவதாக அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். மதுரை அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பிரசன்னா, வயது 25, கொத்தனாராக பணிபுரிபவர். இவர் 17 வயது சிறுமியிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பழகியுள்ளார். மேலும் அவரை திருமணம் செய்து மதுரையில் வாடகை வீட்டில் தங்கி குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அந்த சிறுமி கர்ப்பமாகியுள்ளார். சிறுமிக்கு பிரசவ வலி ஏற்படவே அவர் மதுரை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். அங்கு சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் இதுகுறித்து அறிந்த மதுரை மேற்கு யூனியன் ஊர்நல அலுவலர் செல்வி சமயநல்லூர் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி பிரசன்னா மீது போக்சோ சட்டத்தில் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கான விண்ணப்ப பதிவு ஜூன் மாதம் மீண்டும் தொடங்கப்பட உள்ள நிலையில் கடந்த 2 ஆண்டுகளில் ரேஷன் கார்டு பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. சித்ரா பௌர்ணமி வருகிற 11ஆம் தேதி இரவில் தொடங்கி 12ஆம் தேதி இரவில் நிறைவடைகின்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்ல உள்ள நிலையில் திருவண்ணாமலையில் 12ஆம் தேதி டாஸ்மாக் கடைகள் மூட உள்ளது. வேகத்திலும் வசதியிலும் பிரீமியம் ரயிலாக திகழும் வந்தே பாரத் ரயில்கள் கடந்த சில நாட்களாக தொழில்நுட்ப கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் இன்று மின் வாரிய பராமரிப்பு பணி காரணமாக காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை ராமாபுரம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியானது. தமிழகம், புதுச்சேரிக்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படும் இளநிலை அலுவலர்களுக்கு புரியும் வகையில் தமிழ் மொழியிலேயே பயிற்சி வழங்க தலைமை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெறும் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் தொண்டர்கள் அமைதி கட்டுப்பாட்டுடன் பங்கேற்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சிந்தாதிரிப்பேட்டையில் ரூபாய் 2,92,00,000 கட்டப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். வரும் கல்வியாண்டில் ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு 10,000க்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கான உடனடி மாணவர் சேர்க்கைக்கான சென்னை ரஷ்ய கலாச்சார மையத்தில் மே 10, 11 ஆகிய தேதிகளில் ரஷ்ய கல்வி கண்காட்சி நடைபெறவுள்ளது. சாலை விபத்தில் காயமடைபவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை அளிக்கும் மத்திய அரசின் திட்டத்துக்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் MP சரத்குமார் ஆகியோர் வரவேற்பும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின் உற்பத்தி நிறுவத்திறன் 3,267 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தினசரி மின் தேவை அதிகரித்து வருவதால் அதை பூர்த்தி செய்ய தமிழக மின் வாரியம் தனது மின் உற்பத்தி திறனை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. திமுக அரசின் 5ஆம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு முன்னாள் முதல்வர்கள் அறிஞர் அண்ணா, மு. கருணாநிதி நினைவிடங்களில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று மரியாதை செலுத்தினார். சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து சென்னை துறைமுகம் கல்பாக்கத்தில் அணுமின் நிலையத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஆளுநர், முதல்வர், தலைவர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கடலூரில் மனித விலங்கு மோதலை தடுக்க AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் புதிய திட்டத்தை வனத்துறை அமல்படுத்தியுள்ளது. யூடியூப் பார்த்து வாலிபர் ஒருவர் மாணவிக்கு பிரசவம் பார்த்த சம்பவத்தில் இதுகுறித்து விசாரணையில் பரபரப்பு தகவல் வெளியானது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி J. சத்யநாராயண பிரசாத் செவ்வாய்க்கிழமை மாரடைப்பால் திடீரென உயிரிழந்தார். தமிழக அரசு சார்பில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அரசு கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நேற்று தொடங்கியது. இதை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் வழித்தடங்களில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்குவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்து தமிழ் திசை நாளிதழின் மாயாபஜார் பகுதிக்கு 9ஆம் வகுப்பு மாணவன் எழுதிய பாராட்டு கடிதத்தை பகிர்ந்து முதல்வர் ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஒற்றுமைக்கான செய்தியை பகிர்ந்து கொள்ளும்போது உலகில் தீவிரவாதத்துக்கு இடமில்லை என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். தோனி 100 நாட் அவுட் கொல்கத்தாவை வீழ்த்தி தொடர் தோல்வியிலிருந்து CSK மீண்டு வந்துள்ளது. 6 ஆண்டுகளுக்கு பின்பு 180+ டார்கெட்டை சேஸ் செய்து CSK அணி அசத்தியது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,130 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.